லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது மறுபிறவி எடுக்கக்கூடிய மிதுன ராசிக்கு என்ன நடக்கும் இந்த 2025 ஜனவரி 1 முதல் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்ஸ் பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சொத்து பல விஷயங்களை பக்குவமான நேரத்திலே பயன்படுத்தக்கூடிய அழகான மனிதர்கள் மிதுன ராசிக்காரவங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரவங்களுக்கு எந்நாளும் புத்தாண்டு தான். 2025 மட்டும் இல்லைங்க, டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா புத்தாண்டு தான். ஏன்னா புத்தாண்டுனா என்ன நினைப்பாங்க, 2025 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மட்டும்தான் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப பிரகாசமாக அன்னைக்கு மட்டுமே இருப்பாங்க. 2ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வாழ்க்கை அதை ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறமா அதை பண்ணுவோம், கடவுள் எனக்கு அதை கொடுக்கலைங்க, கடவுள் எனக்கு அந்த உற்சாகத்தை கொடுக்கலைங்க, இது எல்லாரும் சொல்கிற வார்த்தை. ஆனால் மிதுனம் ஏன் ஒரு நாள் புத்தாண்டு நம்ம முயற்சி பண்ணுற எல்லா நாளுமே புத்தாண்டு தான் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடியவங்க, முயற்சியின் பின் செல்லக்கூடியவர்கள் தேர் ஒன்று எடுப்பாங்க. இந்த தேரை இழுத்து திருப்பி நிலம் நிறுத்துவதற்கு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆனால் தேர் பார்த்திங்கன்னா டெய்லி கிளம்பி போகாது, வருஷத்தில் ஒரு நாள் தான் கிளம்பும். அதே மாதிரி தான் மிதுன ராசிக்காரவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு தான் விடுவாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் பரபரப்பாக அது என்ன சொல்லுவாங்க, ஒரு அதிபுத்தியாக இருக்க தெரியாது, ஆனால் சக்ஸஸாக இருப்பாங்க. இதுதான் மிதுனம். அதனால் இது வரைக்கும் மிதுன ராசிக்காரவங்களுக்கு ஏதாவது ஸ்லோவாக இருந்தது, டவுனாக இருந்தது, எனக்கு டல்லாக இருக்குங்க அப்படின்னா என் குழந்தைகள் கவலையே படாதீங்க. இந்த 2025 நீங்கள் என்ன ஸ்லோவாக இருந்தாலும் இந்த 2025 நீங்கள் ஸ்லோவாக இருந்ததுக்கு பலன் கொடுக்குற வருஷம். எப்படி 2025 ஸ்லோவாக இருந்ததுக்கு பலன் கொடுக்கக்கூடிய வருஷம். ஆஹா, அதுக்கு பேர் இங்கிலீஷில் தமிழில் சொல்லுவாங்க பொறுமை. இங்கிலீஷில் ஸ்லோ, தமிழில் பொறுமை இருந்தால் பெருமையாக இருக்கலாம். இந்த பெருமை கொண்டவங்க மிதுன ராசிக்காரவங்க. பொறுமைக்கு இந்த வருஷம் பெருமை கிடைக்க போகுது, இதுதான் உண்மைங்க. எல்லா இடத்திலும் துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. வீர வசனம் பேசி போடலாம், நம்ம வீட்டில் முதல்ல பேச முடியுமா? நம்ம மனசில் பட்டதெல்லாம் டக்கு டக்குன்னு வீட்டுக்கு பேச முடியுமா? முடியும். அக்கா சொல்லுங்க, எத்தனை அக்காள் எத்தனை தங்கச்சிகள் இருப்பீங்க. உங்கள் மனசில் பட்டதெல்லாம் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல முடியுமா? இல்லை எத்தனை அண்ணன் இருப்பாங்க, அம்மா கிட்ட பேசிட முடியுமா? அம்மா அப்பா கிட்ட கூட பேசிடலாம். வீட்டு அம்மா கிட்டையும் வீட்டு ஐயா கிட்டையும் பேச முடியுமா? அம்மா அப்பா கூட கேட்டுப்பாங்க, கோவப்படுவாங்க, அப்புறம் அழைச்சிப்பாங்க. இவங்க எல்லாமே நல்லது செய்வாங்க. அப்போ என்ன பண்ணலாம், மனசில் உள்ளதை பேசணும். பேசினா ஆபத்து, நேரம் காலம் பார்த்து தான் பேசணும். நம்ம பேசும்போது எதிராளி பேசுகிற நிலையில் இருக்கக்கூடாது, கேட்குற நிலையில் இருக்கணும். இந்த ஃபார்மேட்டை தான் மிதுனம் இந்த வருஷம் கடைபிடிக்கணும். 2025 இதுதான் சொல்லுவாங்க. எங்களுக்கு காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம். இதான் மிதுனம். எங்களுக்கும் காலம் வரும். என்னடா இது, நமக்கு ஒன்றும் நடக்கலையே, நம்ம ஒருத்தவங்க நம்மளை இப்படி பேசிட்டாங்களே, இப்படியெல்லாம் நினச்சி உங்களுக்கு நீங்கள் இப்போ பேசுகிற நேரம் அனைத்து மற்றவங்க கேட்குற நேரங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நேரம், இதுதான் நேரம். பல நல்ல நேரங்கள் மிதுனத்துக்கு இப்போ கை கொடுக்க போகுது. அப்பா கை கொடுக்க போகுது. உறவு, அதாவது உறவுகள் பார்த்தீங்க அப்படின்னா மத்தியில் சில பேர் வேதனைப்பட்டு இருப்போம், அசிங்கப்பட்டு இருப்போம். அப்படிப்பட்ட மிதுனத்துக்கு உறவுகள் மத்தியிலே யோகம். இப்போ பெறக்கூடிய உறவுக்காரன் நம்மளை பார்த்து
பெருமைப்படுவான், நம்மக்கிட்ட உதவிக்கு வருவான். பாரபட்சமே இல்லாமல் நம்மளும் உதவி செய்வோம். இதுதான் நம்மளோட வேலை. பல நாள் கனவுகள் நிறைவேறப் போகுதுங்க. இந்த 2025ல் கனவு இதுவரைக்கும் கண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கனவு நிறைவேறும். எப்படிங்க? எப்படி இந்த 2025ல் சனி, குரு, ராகு, கேது 4 பெயர்ச்சி நடக்க போகுது. அதில் சனி பகவான் 10வது வீட்டுக்கு வராரு. வருஷத்தோட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா 3வது மாசத்திலேயே 10வது இடத்துல உங்கள் ராசிக்கு 10வது இடம் யார்? குருவுடைய வீடு. அந்த வீட்டுக்குள்ள சனி பகவான் வரப்போகிறார். அப்போ இந்த குருவுடைய வீட்டுக்குள்ளே சனி வரும்போது உங்களுக்கு யாராவது சட்ட சிக்கல்கள் கொடுத்திருப்பாங்க பாருங்க, அவங்க விலகி விடுவாங்க. சட்டம் உங்கள் பக்கம் திரும்பும். உங்களுக்கு நல்ல குருமார்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். உங்களுடைய சில பேர் உங்களை வழிகாட்டுவாங்க. நீங்கள் கீழே விழ வேண்டிய நேரத்தில் உங்களை பிடிச்சி தூக்கி விடுவாங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு பிளான் தெரியாமல் இருந்திருக்கும். அந்த பிளானிங் இப்போது சக்ஸஸ் ஆகும்போது இதுதான் உண்மை. குரு உங்களுக்கு உதவி செய்கிறார், உதவி செய்ய போகிறாரு. இதுதான் உண்மைங்க. அது மட்டும் இல்லை, ஜென்மத்தில் குரு வராரு. ஏப்ரல் மாதத்திலேயே ராமர் வனவாசத்தில் இருந்தார். வனவாசத்துக்கு போனதுனால தான் உலகத்துக்கு தெரிஞ்சார் இல்லையா? அப்போ அந்த மிதுன ராசிக்காரவங்களுடைய அருமை பெருமை இந்த வருஷத்தில் மற்றவங்களுக்கு தெரிய போகுது. ஒரே வார்த்தையில் இவ்வளவு தான் சொல்லலாம். ஒரே வார்த்தை திருக்குறள் மாதிரி முடிச்சுவிடலாம். 1.5 அடி திருக்குறள். அதைவிட நான் அருமை பெருமை தெரியக்கூடிய வருஷம் மிதுனத்திற்கு. இந்த ஆண்டு நம்மளை துச்சமாக மதித்தவங்க இல்லை, நம்மளை ஒரு சாதாரணமாக நினச்சவங்க இல்லை. நம்மக்கிட்ட நம்மளை உயர்த்தி பேசுவாங்க, நம்மளை பெருமையாக நினைப்பாங்க. இவ்வளவு ஐஸ் வைக்கிறீங்க அப்படின்னு இருப்பாங்க. ஓனர் உங்களுக்கு இறங்கி பேசுவார். ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும், உதவி கிடைக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், பண உதவிகள் கிடைக்கும். இந்த வருஷத்தில் பூமி சம்மந்தப்பட்ட பாவங்கள் ஏற்படும். கடன் அடைக்கிறதுக்கு பணத்துக்கு என்ன வழின்னு தவிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள், அந்த கடன் அடைப்பதற்கான பண தேவைகள் வழி கிடைக்கும். கடனை நிறைய வாங்கி விடுறாங்க. எல்லாருமே கடன் அடைக்கணும்னா எல்லாரும் உடனே என்ன நினைக்கிறோம்? சாமி கும்பிட்டா கடன் அடைஞ்சிடும்னு நினைக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா காலபைரவரை கும்பிட்டா கடன் அடையும். காலபைரவர் நேராக கடன் அடைப்பாரா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்போ என்ன பண்ணலாம்? காலபைரவரை நாரதராக நம்ம மனசில் உள்ள பூந்து நமக்கு அந்த மூளையை, அதாவது பூந்து நம்ம மூளையை பாருங்கள், அறிவு அது மங்கி இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணுவார். எல்லாத்துக்கும் நல்லது தான் நடக்கும். கடன் மட்டும் வாங்கிறதுக்கு முடிவு எடுக்கிற அப்படின்னா எல்லாத்துக்கும் ஓகே. கடனை வாங்கும்போது யோசிக்கணும். அறிவெல்லாம் கடன் வாங்கும்போது லாக் ஆகிடும். இப்போ தான் காலபைரவரை வணங்கணும். அப்போ அந்த காலபைரவர் என்ன பண்ணுவார்? கவனி அடிக்குது, அதாவது அறிவு கண்ணை திறப்பார். நமக்குள்ள ஒரு நாரதரை உண்டாக்குவார். நாரதர் என்றைக்குமே கலகம் ஏற்படுத்துவார். ஆனால் நல்லதாகவே நடக்கும். யாராலும் முடியாத ஒரு விஷயத்தை முடித்து காட்டுவார் நாரதர். ஏன்னா நாராயணன் மந்திரத்தை சொன்னவன் இல்லையா? நாராயணன் நமக்கு நல்லது தானே செய்வார். அப்போ இந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த ஆண்டு 2025 பல விஷயங்கள் திறவுகோல், பல பூட்டுகள் திறக்க போகுது. அறிவு கண் திறக்க போகுது. நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு யார்கிட்ட உதவி கேட்கலாம் நினச்சிங்க பாருங்கள், உங்களுக்கே ஐடியா கிடைச்சிரும். பணத்தை பெருக்குவதற்கு என்ன வழி, என்ன ரெட்டிப்பு தொழில் பண்ண ஆரம்பிப்பீங்க? 10 இருக்கிற நீங்கள் 20 சம்பாதிப்பீங்க. என்ன ஒன்று, இந்த வருஷம் கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகம், வேலை கொஞ்சம் அதிகமாக பார்க்கணும். இடுப்பு வலி வரும், வெண்டு கலண்டு
அது வேற விஷயம். கண்டிப்பாக பெயின் கில்லர் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி அப்புறம் வேற எதுவுமே இல்லை. படுத்து தூங்குறது நல்லா ஸ்லீப்பிங் வந்து எடுங்க. அதான் முக்கியம். ஸ்லீப்பிங் நல்ல தூக்கம் தூங்கி ஆகணும். ஏன்னா நீங்கள் நிறைய ஒர்க் பண்ண வேண்டிய வருஷம் இது. 2025 வேலை செஞ்சும் கடுபடியானதாக இருக்கும். ஓய்வெடுக்க முடியாது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஏன்னா ஒர்க்லோடு தான் அதிகமாக இருக்கும். வருமானம் பணம் பெருகும். யாரெல்லாம் நமக்கு வந்து முடியாதுன்னு சொன்னானோ அவன்தான் நம்மக்கிட்ட வந்து உதவி கேட்பான். நான் ஏதாவது செய்யவா அப்படின்னு கேட்பான். பணத்தை பெருக்குவதற்கான வழி, பணத்தை உயர்த்துவதற்கான வழி சப்போர்ட்டு, ராகு கேது சப்போர்ட் உங்களுக்கு உயர்வுக்கு கொண்டு வர வருஷமாக இந்த வருஷம் வரும். ஸோ 2025 பணபலம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துல பணம் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார உதவிகள், பொருளாதார உயர்வு, திட்டமிட்டு செலவு பண்ணுவீங்க. வேஸ்ட்டாக ₹1 கூட செலவு பண்ண மாட்டீங்க. இந்த வருஷத்தில் வேஸ்ட்டாக ஒரு நேரத்தை வீணாக்க மாட்டீங்க. போன வருஷம் 4 இடம் அதிகமாக வந்து அலைஞ்சிருக்கலாம். இந்த வருஷம் இப்படி தான் போகணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இன்னும் இருப்பீங்க. மேல் அதிகாரிகள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க அவங்களோட நெருக்கமாக நீங்கள் இருங்க. அன்பாக இருங்க. நேசிப்போடு இருங்க. விசுவாசமாக இருங்க. ஒருபடி இன்னும் உயர்வாக அதிகமாக கிடைக்கும். யாரையும் துச்சமாக நினச்சிடாதீங்க. உங்களை பல பேர் துச்சமாக நினச்சாங்க. இன்றைக்கி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு யாரோ ஒரு ரூபத்தில் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பார். திறக்காத பூட்டுகள் திறக்கக்கூடிய அற்புதமான காலம் 2025. மன தைரியத்தோடு இருங்க. இந்த வருஷம் நீங்கள் போடுற பிளான் பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகும். இந்த வருஷத்தில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றி கிடைக்கும். நிச்சயமாக மனபலம் பணபலம் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கை உயரப்போகுது. வசந்தமாக மாறப்போகுது. நாராயண வழிபாடு செய்யுங்க. ஸ்ரீமன் நாராயணன் பெருமாளை தரிசனம் செய்யுங்க. விடை கிடைக்கும். நிச்சயம் பெருமாளை வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் கோவிலுக்கு போங்க. இந்த வருஷம் முழுவதும் உங்கள் வீட்டில் 3 பேரா 5 பேரா அத்தனை பேருக்கும் பெருமாள் நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க. ஆரோக்கியத்தை கொடுப்பார். இந்த வருஷத்தில் நீங்கள் மெடிக்கலுக்கு போக வேண்டியது வராது. மருத்துவ செலவு வராது. மருத்துவம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுவும் கிளியர் ஆகிடும். இது கேரண்டியாக சொல்ல முடியும். பெருமாளை நம்புங்க. கடன் அடையும். கௌரவம் உயரும். கடன் அடைய அதுதான் 2025 ஓட இலக்குக்குள்ளே போயிடலாம். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். அதனால் மிதனராசி அன்பர்கள் இந்த வருடத்தை ரொம்பவுமே சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா இவ்வளவு நாள் கடன் பிரச்சனை, கடனால் மன உளைச்சல், இப்படி எவ்வளவோ விஷயத்தை அனுபவிச்சிட்டிங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அதிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வத்தை வழிபட்டு உங்களுடைய உழைப்பை வந்து அதிகரித்து உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறது, பதவி உயர்வுக்கு முயற்சி செய்கிறது, இப்படி செய்கிறது மூலமாகவும் அந்த பணத்தை சரியான முறையில் சேவிங்ஸ் பண்ணுறது, இடம் வாங்குறது, நகை வாங்குறதுன்னு இப்படி புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கிங்க. அப்படி பயன்படுத்தும் போது இன்னும் எதிர்காலத்தில் உங்களுடைய பொருளாதார ரீதியான எந்த பிரச்சனையும் உங்களை அணுகாது அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.